தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் செப்டம்பர் 3ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மக்கள் நலனில் கிஞ்சிற்றும் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசுக்கும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் கடும் கண்டனம். கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்த திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயலிழக்கச் செய்த விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். திருச்சி NIT கல்லூரி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ஒப்பந்த ஊழியர் மீது புகார். மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி NIT இயக்குநரின் வீட்டை முற்றுகையிட்டு மாணவ மாணவிகள் போராட்டம். திருச்சி NIT கல்லூரி விடுதியில் மாணவி முன்பு பணியாளர் ஒருவர் பாலியல் ரீதியாக அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. புகாரளிக்க சென்ற மாணவியை காவல் நிலையத்தில் இழிவாக பேசியதாக வரும் தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. பாதிக்கப்பட்ட பெண்களிடம் காவல்துறை இதுபோன்று நடந்து கொள்வதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழா வண்ணம் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறும் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். கார் பந்தயத்திற்காக விடியா அரசு போக்குவரத்தை மாற்றம் செய்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு மற்றும் ஓட்டை உடைசல் பேருந்துகளை சரி செய்யாத விடியா திமுக அரசுக்கு கார் பந்தயம் ஒரு கேடா என மக்கள் சரமாரி கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பழங்குடியின பெண் ஊராட்சி மன்ற தலைவரை நிர்வாகம் செய்ய விடாமல் தடுத்து திமுக கிளைக்கழக செயலாளர் அராஜகம். இதுதான் விடியா அரசின் சமூக நீதியா என மக்கள் சரமாரி கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சிறுமியை கடத்திச் சென்ற கல்லூரி மாணவன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. விடியா ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் வேதனை. தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் டாக் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்து. தீ விபத்தில் சிக்கி ஊழியர் ஒருவர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். மதுரையில் கரும்புகையை கக்கியபடி சென்ற அரசு பேருந்து. முன்னால் சென்றது அரசு பேருந்தா இல்லை கொசுமருந்து அடிக்கும் வாகனமா என்று குழம்பிப்போன மக்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஓட்டை உடைசல் பேருந்துகள் இயக்கப்படுவதால் மக்கள் கடும் அவதி. புதிதாக பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளதாக விடியா அரசின் அமைச்சர் கூறி வரும் நிலையில் பழைய பேருந்துகளை ஏன் இயக்க வேண்டும் என மக்கள் கேள்வி. சென்னை தேனாம்பேட்டையில் அம்மா குடிநீர் வழங்கும் கட்டடத்தை இடித்த விடியா திமுக அரசு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அம்மா குடிநீர் வழங்கும் கட்டடத்தை விடியா அரசு இடித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. பாரா ஒலிம்பிக் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியில் இந்தியா தங்கம் மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்று அசத்தல். இந்திய வீராங்கனைகள் அவனி லேகரா தங்கமும், மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர்.